பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது உட்பட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்தி வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கானோரை காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பில் சென்னையில் போராட்டம் நடத்தியவர்கள் பெரம்பூர் பேரக் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைக்கப்பட்டனர். இரவு 10 மணி வரை அடைத்து வைக்கப்பட்டதால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் அரசின் நடவடிக்கைக்கு கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தினர். நாங்கள் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டோம்? கொலை குற்றமாக பண்ணிட்டோம் எங்களை அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு. நீங்கள் எங்களுக்கு 17B கொடுங்க, எல்லாமே செய்யுங்க. அதை நீங்கள் லேடிஸ்னால் லேடிஸாக பார்க்கணும். இல்லை ஒரு 6 மணிக்கு விடணுமா விட வேணாமா? எல்லா யூனியனில் விடுறாங்க, சென்னையில் மட்டும் பர்டிகுலராக பண்ணால் இவங்கெல்லாம் அரெஸ்ட் பண்ணால் இவங்கெல்லாம் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாதான் நாளைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. எங்களோட போராட்டம் தொடரும். இதேபோல் சேலம் மாவட்டத்தில் 90% பேர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மறியலில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபங்களில் தங்க வைத்தனர். அவர்களுக்கு முறையான குடிநீர், உணவுகள் வழங்கப்படவில்லை என்று புகார் தெரிவிக்கப்பட்டது. இதுவரையிலும் தண்ணி இல்லை, சோறு இல்லை, பசியோடு நின்றுட்டு இருக்கிறோம். அரசு கூப்பிட்டு பேச வேண்டிய ஒரு சாதாரணமான விஷயத்துக்கு இப்படி வேணும்னே எங்களை உள்ளே அடைச்சி வச்சு இரவு நேரத்தில் பெண்ணாசிரியர்கள் என்று பாராமல் இப்படி நடத்துறது, பழி வாங்குறதுங்கிறது மனவேதனையை தருது. நாங்கள் சம்பளம் கேட்கவில்லை, நாங்கள் உரிமையை கேட்கின்றோம். நாங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பென்ஷன் கேட்கின்றோம். இந்த வருங்கால சந்ததியர்கள், இப்போ இருக்கக்கூடிய சந்ததியர்கள் அனைவருக்குமே பழைய ஓய்வூதிய திட்டத்தை கேட்கின்றோம். கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. கைது நடவடிக்கைகள் மூலமாக தங்களது போராட்டத்தை நிறுத்துப்போக செய்ய முடியாது எனவும், கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்ட 2000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் திண்டுக்கல்லில் நடைபெற்ற போராட்டத்தில் ஈடுபட்ட ஆயிரக்கணக்கானோரை கைது செய்த போலீசார் தனியார் மண்டபங்களில் அடைத்து வைத்தனர். இதில் போராட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தியதாக 38 பேரை மட்டும் போலீசார் கைது செய்தனர். இரவு 10 மணியளவில் போராட்டக்காரர்கள் அனைவரையும் போலீசார் விடுவித்தனர். மாசம் ஒவ்வொரு டீச்சர்ட்டையும் 6000 ரூபாய் பிடிக்கிறாங்க. அது எங்க இருக்குன்னு தெரியல. இது ஜனநாயக நாடா, அராஜக நாடா? இந்த அராஜகம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்ன வரையில் உணவு கொடுக்கல, ஒன்னும் கொடுக்கல. ஒரு அடிப்படை தேவைகள் கூட நிறைவேறாம பெண்ணாசிரியர்களை 6 மணிக்கு அப்புறம் வச்சிருக்க கூடாதுன்னு சட்டம் இருக்கு. சட்டத்தை மீறி வச்சிருக்காங்க. நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் கூடலூர் பகுதிகளில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். உதகையில் கடும் குளிர் நிலவி வரும் நிலையில் கை குழந்தையுடன் சில பெண்கள் தனியார் மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டனர். இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளான அரசு ஊழியர்கள் காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். எனக்கு கரெக்ட் டைத்துக்கு சாப்பாடு கூட கொடுக்கல. இன்னும் டைம் பாருங்க, 10 ஆச்சு. நான் 7 o'clock 8 o'clockல சாப்பிட்டு படுத்துருவேன். டேப்லெட் இல்லை எனக்கு. இவன் டேப்லெட் இல்லாம எனக்கு தலை வலிக்குது. லோப்ஸுங்கிற கிருன்னு வருது. ஏன் இப்படி பண்ணீங்க? ஒரு வாய் சாப்பாடு கூட கொடுக்க மாட்டீங்களா? இதுதான் உங்க அரசாங்கமா? இதேபோல் மதுரை, திருப்பூர், பெரம்பலூர், கன்னியாகுமரி, நாமக்கல், கரூர் என அனைத்து மாவட்டங்களிலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சார்பில் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இதில் நூற்றுக்கணக்கானோரை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். போராட்டத்தில் பங்கேற்ற மற்ற அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை தனியார் மண்டபங்களில் அடைத்து வைத்து இரவு 10 மணியளவில் காவல்துறையினர் விடுவித்தனர். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக மின் ஊழியர்கள் மனிதச்சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் தமிழ்நாடு மின் ஊழியர்கள் மத்திய அமைப்பு CITU தலைவர் S. சுப்பிரமணியன் தலைமையில் பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இதற்கிடையே ஜாக்டோ ஜியோ ஊழியர் போராட்டத்திற்கு ஆதரவாக போக்குவரத்து மற்றும் மத்திய தொழிற்சங்கங்கள் சென்னை உட்பட மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட போவதாக அறிவித்துள்ளன. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற தொழிற்சங்கங்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. போராடுகின்ற அரசு ஊழியர் ஆசிரியர் சங்க பிரதிநிதிகளை அழைத்து பேசி ஓர் சுமூக உடன்பாடு காண வேண்டும். அவ்வாறு அவர்கள் காண தவறினால் அதன் மீது எங்களுடைய தொழிற்சங்கத்தின் சார்பாக அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கும் என்பதும், அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பாக நடத்துவதென்றும், அது மட்டுமல்லாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டத்தை ஆதரித்து அனைத்து தொழிற்சங்கங்களும்
கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழ்நாடு தலைமைச் செயலக சங்கம், தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள், தமிழ்நாடு அரசுத்துறை ஊர்தி ஓட்டுநர் சங்கம் உள்ளிட்ட 6 சங்கங்கள் வரும் 30ஆம் தேதி ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். ஜாக்டோ ஜியோ அமைப்புக்கு ஆதரவாக நீதித்துறையை சேர்ந்த அதிகாரிகளோ ஊழியர்களோ கலந்து கொள்ளவில்லை என்பதை உறுதி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தமிழ்நாடு நீதித்துறை பணியாளர்கள் சங்கம் அளித்த நோட்டீஸை பரிசீலித்த உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் சி. குமரப்பன் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார்.